அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். இந்த அற்புதமான நேரத்தில் உத்தம் ஃபவுண்டேஷன் அவருடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த 100 குழந்தைகளுக்கும் அவருடைய தாய்மார்களுக்கும் உறவினர்களுக்கும் முதல்கள் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மாலை நேரத்தில் அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த விழாவுடைய முக்கிய விருந்தினர்களே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து உத்தம் ஃபவுண்டேஷனை மிக வெற்றிகரமாக சிறப்பாக அர்த்தபூர்வமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர் அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் மூடு மேடையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சரணாலை கிணத்துக்கடவு பகுதியில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகள், மனநலம் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், ஆதரவற்ற பெண்கள், அவர்களுக்காக தான் ஒரு கல்லூரியில ஆசிரியராக பணிபுரிந்து அதையெல்லாம் விட்டுவிட்டு குரு நேரமாக அவர்களுக்கு அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமையம்மா வனிதா ரங்கராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலாஜி உத்தமராஜனுடைய இனிய நண்பராக நெடுங்காலமாக எந்த விஷயத்தையும் கூட வெளியே சொல்லாமல் இடது கையிலே செய்வது வலது கைக்கு தெரியாமல் பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கோவை ரமேஷ் அவர்கள் மேடையில் மீது இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பால் கல்வி குழுமத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி அனிஷா ரவி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலாஜி உத்தமராஜன் நம்முடைய குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினராக குடும்பம் சார்பாக மேடை மீது இருக்கக்கூடிய ஐயா ரங்கநாதன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இந்த இனிய விழா, மிக முக்கியமான இந்த விழா, வருடந்தோறும் நடக்கக்கூடிய இந்த விழா, இந்த ஆண்டிலிருந்து ஆரம்பித்து எல்லா வருடமும் கூட நடக்கக்கூடிய இந்த விழாவுடைய முதல் ஆண்டு விழாவில் நாம் வந்திருக்கின்றோம். திரு பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் இந்த உத்தம் ஃபவுண்டேஷன் அவருடைய தந்தையார் உத்தம ராமசாமி அவர்கள் பெயரில் சமீபத்தில் அவருடைய தாயார் சரோஜினி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இதை இன்னும் தீவிரமாக, இன்னும் வேகமாக இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வேள்வியில் இறங்கியிருக்கின்றார். எனக்கு பெரிய ஆச்சரியம், கடந்த ஒரு 4 மாதத்திற்குள்ள 2வது நிகழ்வு உத்தம் ஃபவுண்டேஷன் சார்பாக பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றேன். முதல் நிகழ்வு நம்முடைய அம்மா அவர்களுடைய சரணாலய பகுதியில் அந்த குழந்தைகள் அதிகமாக வர வர அவர்களுக்கு ஒரு இடப்பற்றாக்குறை இருந்த பொழுது அதை கண்டுபிடித்து அவங்களுக்கு அந்த இடப்பற்றாக்குறையை சரி செய்வதற்கு அங்கு ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு 2வது நிகழ்வு என்னுடைய மனதுக்கு ரொம்ப நெகிழ்வான ஒரு நிகழ்வு. தந்தையை இழந்திருக்கக்கூடிய நம்முடைய குழந்தை செல்வங்கள் அரசு பள்ளியில படித்திருக்க வேண்டும், வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்க வேண்டும். அந்த குழந்தைகள் 100 பேருக்கு வருடந்தோறும் ஒரு குழந்தைக்கு 10,000 ரூபாய் விதமாக ஊக்கத்தொகை அளித்து ஒரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் அந்த விழா நடந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, நல்லா கவனிங்க. நான் மேடையில் பேசக்கூடிய நம்ம யாருமே உதவித்தொகை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல, ஊக்கத்தொகை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா நாம யாருமே கடவுள் கிடையாது. நாம் யாருமே கடவுள் கிடையாது. நாம் யாருமே ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் கிடையாது. உதவித்தொகையை கொடுப்பதற்கு அரசு கிடையாது. பணம் எப்பொழுதுமே ஒரு மனிதன் கையில சில நாள் இருக்கும். சில நாள் கழிந்த பிறகு அந்த பணம் இன்னொரு மனிதனுடைய கையில சில நாள் இருக்கும். அதனாலதான் கஸ்டோடியன்ஸ் ஆஃப் வெல்த் என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துறோம். அது கோயம்புத்தூர் மாநகரை பொறுத்தவரை நம்முடைய பிஎஸ்ஜி கல்லூரியிலிருந்து பல விஷயத்தை நாம் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது பெரிய பெரிய மனிதர்கள் எல்லோருமே அந்த காலகட்டத்தில் தன்னிடம் இருக்கக்கூடிய பணமோ செல்வமோ ஏதாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் என்றுதான் பணத்தை பார்த்திருக்கிறார்கள். அதனால்தான் கஸ்டோடியன்ஸ் ஆஃப் வெல்த் என்று சொல்வார். கொஞ்ச நாள் பணம் எங்கிட்ட இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்துட்டு போயிடும். அதுபோல்தான் அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்களும் இந்த உத்தம் ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய நண்பர்களும் தன்னுடைய பொருளை அப்படித்தான் பார்க்கிறாங்க. இன்னைக்கு பணம் என்னிடம் இருக்கிறது, கஸ்டோடியன் ஆஃப் வெல்த். அது நாளைக்கு கொடுத்துட்டு போகத்தான் போகுது. அது ஆண்டவனுடைய நியதி, இயற்கையினுடைய நியதி. யாரும் அதை தடுக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அது உதவித்தொகையா இல்லாம ஊக்கத்தொகையா போகும். நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு குழந்தை நிச்சயமாக 30-40 ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் ஒரு ரிலையன்ஸ்லயோ ஒரு அதானியோ பீட் பண்ணி மிகப்பெரிய நிறுவனத்துடைய முதலாளியா வரலாம். அதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு, எல்லா வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு கஸ்டோடியன் ஆஃப் வெல்த் அவங்க இருப்பாங்க. அதனால்தான் இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த அர்த்தபூர்வமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். ஊக்கத்தொகையை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தை செல்வங்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நிச்சயமாக இந்த ஊக்கத்தொகை என்பது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன்படும். ஏன்னா அம்மா கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல அம்மாவின் மீது இருக்கக்கூடிய சுமை கொஞ்சம் கீழே இறங்கட்டும். நிச்சயமாக உங்களுடைய கல்வி அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கல்வியின் மூலமாக நீங்கள் மேலே வர வேண்டும். அதற்கு இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு 2 விஷயத்தை உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா, எப்பொழுதுமே நாம் இந்த பணத்தை மட்டும் நல்லா உத்து பார்க்கும் பொழுது இதை கொஞ்சம் நம்ம சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் கடமையும் நம்ம ஒரு மனிதருக்கும் இருக்கு. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பணக்கார நாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு 150 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாடு தன்னுடைய இடத்தை இன்னொரு நாட்டுக்கு விட்டுக் கொடுக்கும். இன்னைக்கு அமெரிக்கா, அடுத்து சைனா வரலாம்,
அதுக்கு முன்னே யுனைடெட் கிங்டம் இருந்தாங்க, அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ ஒரு நாடும் தன்னுடைய பணத்தை, தன்னுடைய அந்தஸ்தை இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுத்தாங்க. அதே போல உலகத்தினுடைய பணக்காரர்கள் அப்படின்னு வரிசைப்படுத்தினோம்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பணக்கார பட்டியல் மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு உலகத்துல முதல்ல இருக்கிறவங்க 10 வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க, இந்தியாவில் முதல்ல இருக்கிறவங்க 10 வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க, உள்ளூர்ல முதல்ல இருக்கிறவங்க 10 வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க. அதே போல உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்களும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பாங்க. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம், கடமை நமக்கு இருக்கு. காரணம், மணி இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ. ஒரு பணம் என்பது ஒரு மதிப்பை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டுமே. மணி இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ. இன்னைக்கு அமெரிக்க அரசை பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அமெரிக்காவில் இன்ஃபிளேஷன், பணவீக்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் இன்ஃபிளேஷன், பணவீக்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. காரணம், கடந்த 10 ஆண்டுகளாக அமெரிக்க அரசை பொறுத்தவரை டாலரா அடிச்சு தள்ளுறாங்க. சைனா கையில நிறைய டாலர் இருக்கு, நம்ம கையில டாலர் இருக்க வேண்டும் என்பதற்காக முதலாக அமெரிக்காவில் பணவீக்கத்தை பார்க்கறாங்க. 3%, 4%. என்ன அர்த்தங்க? ஒரு பணத்தை ஒரு அரசு எவ்வளவு வேண்டுமானாலும் அடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில பணத்தை அச்சடிக்கிறாங்க. அது டாலர் உலகத்தில் எல்லோருக்கும் தேவை. இப்ப ருப்பினா கொஞ்சம் பேர் தான் பயன்படுத்துவாங்க, டாலர் எல்லாத்துக்கும் வேணும். அப்ப அவச்சரிக்கிறதா? அப்ப பணத்துக்கு என்ன மதிப்புங்க? அந்த மணி, பணம் என்பது ஒரு வேல்யூவை, ஒரு மதிப்பை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை ஒரு குழந்தையும் புரிஞ்சுக்கணும், நம்ம ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும். காரணம், நம்முடைய தகுதிக்கு மீறி, நம்மை மீறி சொத்து, அதையெல்லாம் தாண்டி 7 தலைமுறைக்கு அந்த சொத்தை நம்ம பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதனாலதான் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா எஸ்டேட் டாக்ஸ் போடுறோம். தந்தை ரொம்ப வெல்தியாக, ஒரு பணக்காரனாக அப்பா இருந்தாங்கன்னா, அப்பா இறந்த பிறகு பையனுக்கோ குழந்தைக்கோ அது வரும் பொழுது நேரடியாக 50% வரி அந்த சொத்தின் மீது அரசு விதிச்சிடறாங்க. ஏன் அமெரிக்காவில் அதை பண்றாங்கன்னா, தொடர்ந்து பணக்காரர்கள் இருக்கக்கூடாது என்கின்ற விதத்திற்காக எஸ்டேட் டாக்ஸை போடுறாங்க. அப்ப அப்பாட்ட 100 ரூபாய் இருக்கு, 100 கோடி இருக்கு. அப்பா இறந்த பிறகு அந்த 100 கோடி அப்படியே பையனுக்கும் பொண்ணுக்கும் போகக்கூடாது. ஏன்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் போச்சுன்னா அவங்க 100 கோடியில் ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படியே அடுத்த பையன் பொண்ணுக்கு போச்சுன்னா அவங்க 100 கோடியில் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிராமப்புறத்திலிருந்து, நடுத்தர குடும்பத்திலிருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து படிச்சு மேல வரணும்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவர்களால் ஓட முடியாது என்பதற்காக ஒரு கேபிட்டலிஸ்ட் நாடாக இருந்தாலும் கூட, பணக்கார நாடாக இருந்தாலும் கூட, பணத்துக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் கூட, அமெரிக்காவை பொறுத்தவரை நேரடியாக ஒரு பெற்றோர் இறந்த பிறகு அந்த சொத்து பையனுக்கோ பொண்ணுக்கோ வரணும்னா 50% அரசு எடுத்துக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் நடந்ததுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 50% எஸ்டேட் டாக்ஸ், மிச்சம் 50% தான் குழந்தைக்கு வருது. ஏன்னா பொருளாதார ஆய்வு என்ன சொல்லுதுனாங்க, உலகத்துல ஒரு குழந்தை ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 குழந்தை பிறக்குது ஒரே நாள்ல. ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆய்வு என்ன சொல்லுதுனாங்க, அந்த கடைசி 25% பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் 25% பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்தியாவில் சராசரியாக 3 தலைமுறை தேவைப்படுகிறது. அதாவது கடைசி 25% பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் 25% பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் 3 தலைமுறை. சவுத் ஆப்பிரிக்கால 7 தலைமுறை தேவைப்படுகிறது. இதே மேற்கத்திய நாடுகள், பின்லாந்து பார்த்தீங்கன்னா 2 தலைமுறை, அமெரிக்கா 2 தலைமுறை. அதனால இந்த ஒரு நாடும் தன்னுடைய பொருளாதார கொள்கை எப்படி அவங்க மேம்படுத்துறாங்கன்னா, ஒரு குழந்தை எங்கே பிறந்திருந்தாலும் வாழ்வில் அந்த குழந்தை சாதிப்பதற்கு சமமான வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நிறைய நாடுகள். இந்தியாவை பொறுத்தவரை இப்பதான் நம்ம அதை பத்தி யோசிக்கிறோம். சுதந்திரத்திற்கு பிறகு 75-80 ஆண்டுகள் இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வருமான கோட்டு கீழ் இருக்கிறாங்க, உணவு இல்லை. அதையெல்லாம் சமாளிச்சு வரணும். உறுதியாக இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் நாம் பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமா எஸ்டேட் டாக்ஸ் கண்டிப்பா வந்திருக்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை, உறுதியாக வந்திருக்கும். ஏன்னா அந்த நிலைமைக்கு நாம் வரும் பொழுது அதை நாம் செய்வோம். அப்ப 3 தலைமுறை ஆகக்கூடிய இடத்துல 2 தலைமுறையாக நாம் பார்க்கிறோம். அப்புறம் பின்லாந்து, ஸ்வீடன், நார்வே மாதிரி 1 தலைமுறையாக பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஏன்னாங்க, நான் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை. இங்க இருக்கக்கூடிய நாம் நிறைய பேர் நடுத்தர வாழ்க்கை வாழ்றோம். ஆனால் பணம் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் என்னுடைய பணத்தை சரியான முறையில நான் அடுத்த தலைமுறைக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் போல் யோசிக்கும் பொழுது அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் என்னை பொறுத்தவரை 2வது முக்கிய சிறப்பு விருந்தினர்கள். நீங்க குழந்தை முதல் முக்கிய சிறப்பு விருந்தினர்கள். இதை ஊக்கப்படுத்துவதற்காக நேரம் யாரோ குழந்தைக்கு
நாம அதுக்கு வரணும் அப்படி நீங்க யோசிக்கலாம். நாமும் வருவோம், இந்த நிகழ்வுல பங்கேற்போம், இதை பார்த்து நாமும் 4 பேருக்கு சொல்லுவோம், இன்னும் 4 பேர் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க வந்திருக்கிறீங்க. அதனால இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். எதற்காக நம்ம ஊக்கத்தொகை பயன்படுத்துறோம்? அந்த குழந்தையினுடைய தந்தை ஏதோ ஒரு விதத்தில் இறந்திருக்கலாம், எப்படியோ விபத்தா இருக்கலாம், ஒரு மருத்துவம் பற்றாக்குறை காரணமாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழல்ல அந்த குழந்தை தன்னுடைய தந்தை இறந்திருக்கிறாங்க. இதே இந்த குழந்தை லாட்டரி மாதிரி இந்தியால பிறக்காம இருந்து இந்த குழந்தை பின்லாந்துல பிறகுன்னு வச்சுக்கலாம். இந்தியால பிறக்கல, பின்லாந்து ஸ்காண்டினேவியால அந்த குழந்தை பிறந்திருக்கிறாங்கன்னா இந்த குழந்தையினுடைய முழு பொறுப்பு அரசுக்கு போயிடும். அங்க பின்லாண்டோ அமெரிக்காவோ யூகேலையோ பாத்தீங்கன்னா முழுவதுமாக கல்வி செலவு அரசு எடுத்துக்கிறாங்க. எந்த குழந்தையும் தனியார் பள்ளி பிரைவேட் பள்ளிங்கிற பேச்சே கிடையாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ், வீட்டு பக்கத்துல எந்த பள்ளிக்கூடம் இருக்கோ எல்லாரும் அங்கதான் போய் படிக்கணும். எல்லோரும் அரசு பள்ளியில தான் படிக்கணும். எல்லோருக்கும் தரமான அரசு பள்ளி இருக்கு, எல்லாரும் பக்கத்துல போய் சேர்த்திடுறாங்க. இங்கிலாண்டை பொறுத்தவரை அதே தான், நார்வேயை பொறுத்தவரை அதே தான், பின்லாண்டை பொறுத்தவரைக்கும் அதே தான். அதை தாண்டி நான் தனியார் பள்ளிக்கு போகணுமா போகலாம், ஈட்டன் மாதிரி பெரிய பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். எனக்கு இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு நம்முடைய நாடு 2 இடத்திலே நாம் தோற்றிருக்கின்றோம் என்று உறுதியாக சொன்னால், கல்வியிலே தோற்றிருக்கின்றோம், மருத்துவத்திலே தோற்றிருக்கின்றோம். காரணம் என்னன்னா, பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை, பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை என்று சுதந்திரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளை தாண்டி பார்த்து கொண்டிருக்கின்றோம். பணம் இருக்கா காப்பாத்திடலாம், பணம் இல்லையா காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க நகரத்துல நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்களா, பிரைவேட், ஆமா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கிராமப்புறத்துல படிக்கிறீங்களா, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதையெல்லாம் நம்முடைய சமகாலத்துல இதை நேர்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க நான் பார்க்கிறேன், அவங்க அமர்ந்திருக்கின்றார்கள், பத்திரிகை நண்பர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், கல்லூரியில பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, நான் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்துறவங்க வந்திருக்கிறீங்க, மிடில் கிளாஸா இருக்கிறவங்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? நம்முடைய தலைமுறை முடியும் பொழுது கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சமம் என்கின்ற வாதத்தை கொண்டு வரும். ஐயா நாளை காலையில் அது முடியாது. 2026 தேர்தல் அது நடக்குமா? நிச்சயமா முடியாது. காரணம், அந்த அளவுக்கு நாம் வளரவில்லை, அந்த அளவுக்கு வருமானம் அரசிடம் இல்லை. 2031 முடியுமா? வாய்ப்பு குறைவு. 2036 41 செய்ய முடியுமா? இப்ப இருந்து 15 ஆண்டுகள் கழித்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இன்னைக்கு அதை நோக்கி நம்முடைய அரசியல் நகரம், நம்முடைய அரசியல் பேச்சுக்கள், அரசியல் நடவடிக்கைகள் அதை நோக்கி நகரம். எல்லோருக்கும் சமமான கல்வி கொடுக்கணும், அதுக்காக முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம மைக் இருக்கு, நம்ம ஒரு அரசியல்வாதி நாளை காலில் பண்ணிட முடியாது. 15 ஆண்டுகளுக்குள்ள செய்ய முடியுமா? கட்டாயமா செய்ய முடியும். அதனால இந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை என்பது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை சமப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இதை நான் பார்க்கின்றேன். இது மிக முக்கியமா பார்க்கிறேன். இன்னைக்கு அந்த குழந்தையினுடைய கையை கட்டிட்டு கண்ணை கட்டிட்டு 100 மீட்டர் ரேஸ்ல ஓடுனா எப்படி ஓடுவாங்க? கண்ணையும் கட்டியாச்சு, கையையும் கட்டியாச்சு. இன்னைக்கு தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீட் கோச்சிங், மல்டிபிள் கோச்சிங், சிவில் சர்வீஸ் கோச்சிங் 5 லட்சம் ரூபாய். இன்னைக்கு நீங்க டெல்லியில போய் முழுவதுமாக ஒரு சிவில் சர்வீஸ் கோச்சிங், நான் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், நான் ஒரு பிரிலிமினரிக்காக நான் ஒரு ஆப்ஷனல் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவேன், நல்ல இன்ஸ்டியூட் போகணும் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் செலவாகும். அப்ப எப்படி கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை, எப்படி அந்த குழந்தை முதல் வாய்ப்புல அவர்களோட போட்டியிட்டு எப்படி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எப்படி ஐஏஎஸ் ஆக முடியும்? அதையெல்லாம் நாம் இன்னைக்கு யோசிக்கிறது. அரசியல் இருக்கிறவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, நம்மை போன்று சமுதாயத்தை மாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க நம்ம யோசிக்கணும். நாம் எதை செய்தாலும் கூட, நம்ம எதுக்கு கையெழுத்து போட்டாலும் கூட, கல்வியும் மருத்துவமும் இதனால் சமமாக ஆவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றோமா என்று நாம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நல்ல சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். அதையும் இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், அவருடைய தாய்மார், உறவினர்கள் யார் வந்திருக்கின்றார்களோ, இந்த ஊக்கத்தொகை இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக படிக்க வைத்து அவங்க வாழ்க்கையில என்ன ஆக வேண்டுமோ அதை நோக்கி போகணும். அதே நேரத்தில் நாம் ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உலகம் முழுவதுமே மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க ஆரம்பித்திருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லா ஊர்லயுமே பாலிடிக்ஸ் எக்ஸ்ட்ரீமா நோக்கி போகுது. புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு. ஜெர்மனியில புதுசா ஆரம்பிச்ச கட்சி ஏஎஃப்டின்னு ஒரு கட்சி 20% ஓட்டு போட்டுட்டாங்க. எனக்கு இத்தனை காலமாக 2 கட்சிகள் இருந்த யுனைடெட் கிங்டம்ல 3ஆவதாக ஒரு கட்சி நிக்கல் ஃபரேஜ் ஒருத்தர் வந்திருக்கார், அவருக்கு 10% வாக்கு கொடுக்கிறார். புதிதாக இன்னைக்கு மக்கள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஜனநாயகத்தில் இருந்திருக்கேன், இருந்தும் நான் ஏழையாத்தான் இருக்கேன், இருந்தும் நான் தலைமுறை ஏழையாத்தான் இருக்கேன், நானும் ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போடுறேன்,
தாத்தா ஓட்டு போட்டாங்க, பாட்டி ஓட்டு போட்டாங்க, அப்பா ஓட்டு போட்டாங்க, நானும் ஓட்டு போடுறேன், ஆனா இன்னும் கூரை வீட்டில் தான் இருக்கேன். இதையெல்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறான். அதனால் அரசியல் இருக்கக்கூடியவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க இது ஒரு எச்சரிக்கை மணியாக நான் பார்க்கின்றேன். காரணம், இன்னைக்கு பங்களாதேஷோ அல்லது வேறு வேறு பகுதியில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னாங்க, அங்கே ஜனநாயகம் தோற்று விட்டது. அதனால் இளைஞர்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இதை நல்லா நம்ம முத்து பார்க்கணும். அது நேபாளாக இருக்கலாம், பங்களாதேஷாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவை சற்று முன்பு நடந்ததாக இருக்கலாம். ஜனநாயகம் தோத்துருச்சு. ஆனா இந்தியாவில் இன்னைக்கு ஜனநாயகம் இருக்கு. ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நம்புறோம். அதனால இந்த நல்லது செய்வது என்பதை வேகப்படுத்த வேண்டும். நாட்கள் அவங்ககிட்ட இல்லை, நம்மகிட்ட இல்லை. இளைஞர்கள் இன்னைக்கு இளைஞர்களாக வயது குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால் வேகமாக நம்முடைய நடவடிக்கை இருக்கணும், நேர்மையா இருக்கணும், மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகை நடவடிக்கை இருக்கணும், கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையா இருக்கணும். அது நிச்சயமாக மேல்தட்டு நாடுகளை போல இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்துல இன்னும் சில வருடங்கள்ல ஒரு 10-15 வருடத்திற்குள்ள சமமான கல்வி எல்லோருக்கும், சமமான எங்கே போனாலும் கூட ஒரே விதமான சுகாதார கொள்கையை நாம் கொண்டு வந்துவிட்டால் நிச்சயமாக இந்த சமுதாயம் நம்மை மன்னிக்கும், ஜனநாயகத்தில் இருப்பதை ஒரு பெரிய பெயராக பார்க்கும். அதையும் இந்த மேடையிலிருந்து சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏன்னா நான் அந்த பேச யாராவது மிஸ் பண்ணி கூட போட்டுருவாங்க. இல்ல அண்ணன் அங்க இருந்ததுன்னு சொன்னாங்க, இந்தியாவிலே நடக்கும்னு சொன்னாங்க. இந்தியா நடக்கும் என்று நான் சொல்லவில்லை. வேறு நாட்டில் நடப்பது நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்று சொல்லுகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நாம் வேகமாக செயலாற்ற வேண்டும். லஞ்ச லாவண்யம், ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபட வேண்டும். காரணம், ஏழைகள் இனி நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. எத்தனை ஆண்டுகள் நான் ஏழையா இருக்கணும்னு கேட்கிறான், எத்தனை ஆண்டுகள் குடிசை வீட்டில் இருக்கணும்னு கேட்கிறான், எத்தனை ஆண்டுகள் நான் தரமில்லாத ஒரு கல்வியை கற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், எத்தனை ஆண்டுகள் தரமில்லாத ஒரு சுகாதார நிலையத்துக்கு செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார். அதனால் நாம் எல்லோரும் மாற்றத்திற்கு நிற்போம். ஏன்னா நீங்க போடக்கூடிய ஓட்டு முக்கியமானது. நாம் பேசுவது எளிது, ஆனால் ஒரு வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு ஓட்டை செலுத்தும் பொழுது யோசிச்சு மாற்றத்தை யார் கொடுப்பாங்க, யாருனால் மாற்றம் வரும் என்பதை யோசித்து வாக்கு செலுத்தணும். அது நம்முடைய கடமை. அதே போல தொழில் இருக்கிறவங்க, பணம் இருப்பவங்க, அந்த மணிக்கு இருக்கக்கூடிய வேல்யூ, மணி இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ, அதை சரியான முறையில் புரிந்து இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு, நாளைக்கு இன்னொருத்தர் கையில் இருக்கும். அதை நம்ம என்னதான் நினைச்சாலும் தடுக்க முடியாது. போறது போகத்தான் செய்யும், வர்றது வரத்தான் செய்யும். இடையில என்னதான் குட்டியகரணம் போட்டாலும் யாராலும் அதை வர வைக்கவும் முடியாது, போக வைக்க முடியாது. இயற்கை நடந்துதான் தீரும். அதையும் நாம் புரிந்து கொள்ளணும். காரணம், கர்நாடகாவில் யாரோ எம்எல்ஏ வீட்டில் போய் ரைடு பண்ணாங்க, 40 கிலோ தங்கம், இதெல்லாம் புதுசாக நம்ம பார்க்கிறோம். இங்கே போனாங்க கட்டுக்கட்டாக பணம், இங்கே போனாங்க அப்படி இருக்கு. அதையெல்லாம் நம்முடைய சமுதாயத்திலிருந்து களைவதற்கான நடவடிக்கையை ஜனநாயகத்தின் மூலமாகவே அதற்கு தீர்வு, வேற எங்கேயும் தீர்வு கிடையாதுங்க. ஓட்டு போட்டு நல்ல ஒரு அரசை, நல்ல மனிதர்களை, அது பஞ்சாயத்து தலைவரிலிருந்து எம்எல்ஏலிருந்து எம்பி வரை நீங்கள் எல்லோரும் யோசிச்சு ஓட்டு போட்டு, பிடிச்ச கட்சி பிடித்த தலைவர் யோசிச்சு நீங்க ஓட்டு போட்டு நல்ல ஒரு ஆட்சிக்கு நீங்க வழிவகுக்கணும். அதுதான் இந்த குழந்தைகளுக்கு நிரந்தர தீர்வுங்க. பாலாஜி உத்தமராஜன் இது கடல்ல போடுற உப்பை போன்றது. தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்க, எத்தனை பாலாஜி உத்தமராஜ் இருக்கிறாங்க, எத்தனை மாவட்டத்தில் இருக்கிறாங்க. 100 குழந்தைகளை ஒரு ஆண்டுல ஒரு தனி மனிதன் தேர்ந்தெடுத்து 100 குழந்தைகளுக்கு குழந்தைக்கு நான் 10,000 கொடுத்து 10 லட்சம் செலவு பண்றேன் அப்படிங்கறதுனால தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் மாறிவிடுமா? கட்டாயமா மாறாது. ஆனா பாலாஜி உத்தமராஜன் செய்வதன் மூலமாக இன்னும் 100 பாலாஜி உத்தமராஜ் உருவாக வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. அதனால் நிரந்தர தீர்வு என்பது அரசு முழுமையாக களத்தில் இறங்கி அந்த கல்வி சுகாதாரம் இரண்டையும் மையப்படுத்தி அதை சமப்படுத்துவதற்கான முயற்சியை அரசு இறங்கணும். இன்னைக்கு எப்படி நம்ம நார்வே, ஸ்வீடன், அமெரிக்கா எல்லாம் சொல்றோமோ, இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் கழிச்சாவது இந்தியாவுடைய மாடலை பாருங்க, இந்தியாவில் என்ன பண்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு மேலை நாடுகள் பேசும் அளவுக்கு இதை கொண்டு வருவதற்கான முயற்சியை நாம் இறங்கணும். அது நம்ம எல்லோருடைய பொறுப்பு. மேடை இருக்கிறவங்க பொறுப்பு, மேடை கீழே இருக்கிறவங்க பொறுப்பு, பத்திரிகையாளர் பொறுப்பு, வெளியே இருக்கிறவங்க பொறுப்பு, கேட்கறவங்க பொறுப்பு, யூடியூப்ல பாக்குறவங்க பொறுப்பு, டிவியில பாக்குறவங்க பொறுப்பு, எல்லாம் யாருமே எஸ்கேப் போக முடியாதுங்க, எல்லோருடைய பொறுப்பும் தான். அதனால் மறுபடியும் இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, கல்வி ஒன்று மட்டுமே உங்களை உயர்த்தும், வேற எதுவும் உங்களை உயர்த்தாது. அதனால கல்விக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், கஷ்டப்படணும், படிக்கணும். ஏன்னா ஒரு சைனால ஒரு நல்ல ப்ராவர்ப் சொல்லுவாங்க, நோபடி டைட் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு யாரும் செத்து போனதா உலக சரித்திரத்துல யாருமே எழுதுறது. ஸோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கெட்டது நடக்கும் உலக சரித்திரத்தில் கிடையாது. ஸோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால அந்த குழந்தை செல்வங்கள் இங்க இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு படிக்கணும். ஏன்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பு உங்க மேல இருக்கு. ஒரு எந்த மனிதனுக்கு வயிற்றுல பசி தெரியுதோ அந்த மனிதன் மட்டுமே சமுதாயத்தை மாற்றணும். உங்களுக்கு வயிற்றுல பசி இருக்கு. எத்தனையோ குழந்தைகளுக்கு வயசுல பசி இல்லை. ஏசி கார்ல போகணும், வீட்டுல இருந்து போகும்போது கூட ஒருத்தர் போகணும், ஸ்கூல் பஸ்ல போனா அசிங்கம்னு நினைக்கிறாங்க, கார்ல தான் போய் டிராப் பண்ணணும். ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டும் போதே ஏசி இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு கேட்கறாங்கன்னா டாய்லெட்ல ஏசி இருக்கான்னு கேட்கறாங்க. ஸ்கூல்ல எல்கேஜிக்கு 6 லட்சம் ரூபாய் வாங்குற ஸ்கூல்ல நம்ம ஊர்ல இருக்குது.
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு 12 லட்சம் ரூபா வாங்குற ஸ்கூல்ல பெங்களூர்ல, டெல்லியில, குர்கான்ல, நொய்டால, பூனேல இருக்கு. அப்படியெல்லாம் கல்வியை இன்னைக்கு அந்த அளவுக்கு நாம என்ன நினைக்கிறோம், அதிக பணம் கொடுத்து ஒரு கல்வியை படித்தால் மட்டும்தான் அது தரமான கல்வி என்கின்ற தப்பான எண்ணம் நம்முடைய மனசுல இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையான வைத்து பசியில் இருக்கிறான், சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறியில் அந்த குழந்தைகள் இருக்கிறான். அதனால என் கையில 100 ரூபா கொடுத்து உங்க மேல பெட் பண்ணுமா, வெளியே இருக்கிற குழந்தைங்க மேல பெட் பண்ணுனா உங்க மேலதான் நான் பெட் பண்ணும். இன்னைக்கு கையில 100 ரூபா கொடுத்து ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ஜெயிப்பார்கள் என்றுதான் நம்பிக்கையோட லாட்டரி டிக்கெட் நான் வாங்குவேன். காரணம், வயிற்று பசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வெறியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சாதிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய குழந்தைகள். அதனால நீங்க விட்டுறாதீங்க, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். வாழ்க்கையில ஆரம்பத்துல வறுமை என்பது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த வறுமை பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். வறுமைனா சாப்பாடு இல்லாம இருக்கிறது வறுமை இல்லை, அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே கஷ்டப்படுவதற்கு வறுமை என்கின்ற பெயர். சாப்பிடலாம், ஆனா அத்தியாவசிய தேவை இல்ல. நான் ஒரு டென்னிஸ் கிளாஸ் ஷூ வாங்கணும்னு நினைச்சா வாங்க முடியல, அது வறுமை. இல்லம்மா அவங்க சொன்னாங்களே நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனேன், ஓடுற கூட ஸ்கூல் இல்ல, ஷூ இல்ல, வறுமை. அதனால இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வறுமை என்கின்ற ஒரு பசி உங்க வயிற்றில் இருக்கு. நீங்க அப்படியே அதை பயன்படுத்தி அதை ஊக்கமாக எடுத்து அதன் மூலமாக அதை வெறியாக அதை மாற்றி இன்னும் படித்து 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 வாழ்க்கையில பெரிய மேதைகளாக நீங்கள் வர வேண்டும். அது நிச்சயமாக இந்த குழந்தைகள் செய்து காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு மறுபடியும் முத்தம் ஃபவுண்டேஷன் அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் இந்த குழு, தன்னார்வ குழு, நிறைய பேர் டிஷர்ட் போட்டு நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. வேறு வேறு வேலைகள் செய்தாலும் கூட அவங்கெல்லாம் இந்த குழந்தைகள் வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சு சரியான குழந்தைகளா சரியான நபர்களா அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால இந்த தன்னார்வ குழு எங்கக்கூடிய பெரிய மனிதர்கள் நேரம் கொடுத்து எத்தனையோ நல்ல மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பின்னருக்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள், நம்பிக்கை கலந்த வாழ்த்துக்களோடு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா 3 குழந்தைகளுக்கு மட்டும் மேடையில கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. மிச்சவங்கெல்லாம் அந்த பக்கத்து ஒரு ரூம்குள்ள தயாராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த செக் கொடுப்பதற்காக. ஏன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு போகணும், அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இந்த ஊக்கத்தொகை உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். நிச்சயமாக நீங்கள் வளர்ந்து பெரிய மனிதராக இந்த சமுதாயத்தை நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து ஒரே முடித்துக் கொள்கின்றேன். சிறந்த